நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் ஏதோ ஆன்மீகம் தொடர்புடையவை என்று எண்ணிவிட வேண்டாம். ஒரு காலத்தில் ஆலயங்களே மையமாக இருந்தது. ஆலயத்தை சுற்றியே ஊர், ஆலயம் சார்ந்ததே மக்கள், ஆலயம் சார்ந்ததே ஆட்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பின்னணியில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. பசுவின் உடலெங்கும் பால் ஓடிக்கொண்டிருந்தாலும் மடுவில் தான் சுரக்கும். அதுபோல எங்கும் எவ்விடத்திலும் இறைவனின் அருள் நிறைந்திருந்தாலும் ஆலய கருவறையில் தான் சுரக்கும். அதனால் தான் நம் முன்னோர்கள் ஆலய தரிசனத்தை வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? சைவ திருத்தலங்களில் தொண்டை நாட்டில் தேவார பாடல் கிடைக்கப்பெற்ற திருத்தலங்கள் 32. அவற்றில் மிக பழமையானதும் அருள் பிரசித்தி உடையதுமான திருக்கோயில்களில் இந்த ஓனாங்காதீஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று உள்ளம் உருகி அருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் அருள் புரிந்த அற்புத திருத்தலமே இந்த திருத்தலம். அதாவது தொண்டர்தம் உள்ளத்து உடங்கிய சிவபெருமான் வண்டொன்றாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொற்காசுகள் அருளிய இந்த திருத்தலத்தில் இது ஒன்றே இத்தலத்தின் அருளாட்சிக்கு சான்றாக திகழ்கிறது. ஓணன், காந்தன், அயந்தன் ஆகிய அசுரர்கள் இந்த பகுதியில் சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றதால் இவ்வூர் ஒணகாந்தாள் தனி என்றழைக்கப்படுகிறது. 3 அசுரர்கள் முறையே இத்திருக்கோவிலில் 3 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருந்தாலும் இந்த திருக்கோவிலில் ஓணன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமே மூலவராக அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் மூலவர் காட்சியளிக்கும் கருவறையின் சுவரில் மீனாட்சி சொக்கநாதர் திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் சிற்பம் மிக அழகாக கலை நுணுக்கங்களுடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
காஞ்சியிலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் பஞ்சுப்பேட்டை என்ற பகுதியில் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்திருக்கிறது இந்த ஊனகாந்தீஸ்வரர் திருக்கோயில். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம் வாருங்கள். இந்த ஊனகாந்தீஸ்வரர் ஆலயம் மூவரும் தேவரும் யாவரும் போற்றி வணக்கம் செய்கின்ற இறைவன் அடியாருக்கு அடியாராக, எல்லோருக்கும் எளியாராக, நல்லோருக்கு நண்பராக, நானாவித வடிவம் தாங்கி எங்கே இருந்தும் அடியார் அழைத்தால் அங்கே வந்தருளி வேண்டியன வழங்குவார். இதற்கு தக்கதொரு சான்றாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. தேவர்கள் முனிவர்களுக்கு மட்டுமின்றி அசுரர்களுக்கும் அருள் புரிந்த வரலாறு இத்தலத்தின் வரலாறு. தம்பிரான் தோழராக, வண்டொன்றாக அடியார்களின் பெருமை பறைசாற்ற வந்த அடியாராக, யோக நெறி உணர்த்த பூமியில் தோன்றிய திரு ஆசிரியராக, உலகுக்கெல்லாம் உய்யும் நெறி தந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அதிகம் சிவபெருமானிடம் ஊர் நன்மைக்காக பொன்னும் பொருளும் பதிக மருளி பெற்ற இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருவோணகாந்தீஸ்வரர் திருத்தலம் வந்த நிலையில் சிவபெருமானே பொற்காசுகள் அருளினார் என்பது வரலாறு. இத்திருத்தலத்து இறைவனை போற்றிய சுந்தரமூர்த்தி நாயனார் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு
நித்தல் பூசை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணாமில்லை களலடி தொழுது உய்யின் அல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்டவாடி ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்றருளிச் செய்யீர் உலகாந்தல் தளியுளிரேரே என்றார். நாமும் அப்படியே வணங்கினால் செல்வம் பெருகும் என்கிறார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். நாளும் ஒரு திருப்புகழை கேட்பது நலமாக இருக்கிறது இல்லையா? நன்மைகள் எல்லாம் தரும் திருப்புகழிலிருந்து இதோ ஒரு மந்திர பாடல் உங்களுக்காக. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அறிவொன்றறனின் அறிவார் அறிவில் எனும் அனுபூதி பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் அருளியது. அதனுடைய அற்புதமான விளக்கங்கள் என்ன என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். மேலே உள்ள கருத்து தகவல்களை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். அறிவொன்றற நின்றறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற பிரான்கலையோ செறிவொன்றருவந்திருளே சிதைய பெரிவில் அமரோடு உறும்பேலவனே. செறிவொன்றற வந்து என்ற வார்த்தைகளுக்கு என்ன பொருள்? பற்று நீங்க வேண்டும் என்று அங்கே அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் என்று பார்த்தோம். இதற்கு விளக்கோர் எழுதிய குகஸ்ரீ ரசபதி அவர்கள் எல்லா விதமான பற்றுகளும் நீங்க என்பதற்கு பொருள் எழுதிவிட்டு அங்கே மேற்கோளாக அவர் எழுதுகின்றார். பற்றற்ற கண்ணும் பிறப்பறுக்கும் என்று திருக்குறளில் உள்ள அந்த திருக்குறளை எடுத்து மேற்கோளாக சொல்லியிருக்கிறார். அற்புதமான உரை, அழகான உரை. அப்படி பற்றுகள் நீங்கியவுடன் அறியாமை தானே நீங்கி போய்விடாதா? அதனால்தான் இருளை சிதைய, அப்படிப்பட்ட அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த இருள் தானே ஓடி போய்விடும். எளிமையாக சொல்வதென்றால் பல நாட்களாக அறையை நாம் தாழிட்டு வைத்திருக்கிறோம், 10 ஆண்டுகள் காலமாக. ஆனால் அந்த அறையை திறந்து அந்த மின்குமிழியை அழுத்தியவுடன் அந்த நேரத்தில் விளக்கு ஒளியை பாய்ச்சுகின்றது. 10 ஆண்டு காலம் நான் உள்ளே இருந்தேன், ஒரு 10 மாத காலமாவது இருந்து விட்டுத்தான் போவேன். இருள் சொல்லவா சொல்கின்றது? அப்படி கண் சிமிட்டுவதற்குள் போய்விடவில்லையா? அதுபோல அவனை நாம் உள்ளன்போடு நினைத்து வணங்கினால் அவன் இங்கே எழுந்து அருளுவான். எல்லா விதமான தீமைகளும் அப்படி என்கின்ற நேரத்திற்குள் ஓடி போய்விடும். இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. இந்த இடத்தில் வெறி என்பதற்கு மருள் என்பது பொருள். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் வள்ளுவர் சொன்னாரே, அதுபோல. அதாவது அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ளாமல் நாம் அடிக்கடி சொன்னதைப் போல நல்லவைகளை தீமைகளாகவும் தீமைகளை நல்லவைகளாகவும் நினைத்த நாம் நடவடிக்கையில் கடைபிடித்து கொண்டு வருகின்றோம் அல்லவா? இது மாபெரும் தவறு என்று வள்ளுவர் சொல்கின்றார். அதே இங்கு அருணகிரிநாதரும் நம் உள்ளங்களில் பதிவதற்காக சொல்லுகின்றார். இந்த வெறி வென்றவரோடு அந்த மருள் நீங்கி போய்விடுகின்றது. பற்றி நீங்கியாகிவிட்டது, அறியாமையில் நீங்கி போய்விட்டது, மருள் என்பது நீங்கிவிட்டது. நல்ல மனிதனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட நல்லவர்களை தேடி இறைவன் அவன் வந்து அவர்களுடன் இருக்கின்றானாம். இப்படிப்பட்டவரோடு உறும் வேலவனே, முருகப்பெருமானே,
இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்டவர்கள், அருள்மயமானவர்கள், நல்லவர்கள், அவர்களுடன் அல்லவா அப்பா முருகா நீ இருக்கின்றாய் என்று அங்கே அருணகிரிநாதர் கேட்கின்றார். இந்த பாடலில் இவர் இவ்வாறு அழுத்தம் திருத்தமாக சொல்ல காரணம், நமக்கு எது கிடைக்கின்றதோ இல்லையோ அடுத்த கதை. ஆனால் நல்லவர்கள் தொடர்பு நமக்கு இருந்தால் எல்லா விதமான தீமைகளும் தானே விலகி போய்விடும். நல்லவைகள் தாமே நம்மிடம் வந்து சேரும். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நல்லவர்களை நம்முடன் சேர்த்து வைத்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அருள வேண்டுவோம். அவன் அருள்வான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள், திருப்புகழ் அனைத்தும் உங்கள் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.